இன்னும் என்ன யோசனை மீனாட்சி? நம்ம வீட்டு செல்வாக்குக்கும் கௌரவத்திற்கும் அந்த ஊர் பெரியவர் வீட்டு சம்பந்தம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பொண்ணு பூங்கொடி சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கும்னு என் மனசு சொல்லுது என்ற பெரியவர் சொக்கலிங்கம் வெற்றிலையை மடித்தபடி கூறினார். அவர் மனைவி மீனாட்சி தயக்கத்துடன், என்னங்க சொல்றீங்க? பூங்கொடி இன்னும் விளையாடுற வயசுல இருக்கா. இப்போதே அவளுக்கு கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டு பையன் கதிர் கூட வாழ வைக்கிறது சரியா வருமா? அவளுக்கு படிப்பு வெளி உலகம்னு எதுவும் தெரியாதே என்று கேட்டாள். அப்பொழுது அங்கு வந்த கதிர், ஏன் அம்மா எல்லோரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு விளையாடவே நேரம் சரியா இருக்கு, இதுல கல்யாணம் வேறையா என்று அப்பாவித்தனமாக தன் தாயை பார்த்து கேட்டான். சொக்கலிங்கம் அதட்டலாக, கதிர், பெரியவங்க நாங்க ஒரு முடிவு எடுத்தா அதுல நல்லது இருக்கும். பூங்கொடி உனக்கு ஏத்த ஜோடி. அவ வந்தா இந்த வீடு இன்னும் சிறப்பா இருக்கும். மீனாட்சி, நாளைக்கே நம்ம ஊர் வழக்கப்படி பொண்ணு பார்க்க போறோம், கிளம்புற வெளியே பாரு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். மறுநாள் பூங்கொடியின் வீட்டில் ஒரே பரபரப்பு. அம்மா, எனக்கு எதுக்கு இந்த புது பாவாடை சட்டை? இன்னைக்கு என்ன திருவிழாவா என்று கேட்டபடி ஓடி வந்தாள் பூங்கொடி. அவள் தாய் மருகதம் கண்களில் நீரை தேக்கி கொண்டு, ஆமா தாய், உன்னோட வாழ்க்கை திருவிழா இன்னைக்கு ஆரம்பிக்குது. வந்து சமத்தா உட்காரு, தலை சீவி விடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா அமைதியா இருக்கணும், சரியா என்று சொன்னாள். மாப்பிள்ளையா? அப்படின்னா யாருமா? கதிர் கூட விளையாட போற மாதிரி எதுவும் ஒரு விளையாட்டா என்று பூங்கொடி கேட்க, மரகதத்தால் பதில் சொல்ல முடியவில்லை. சற்று நேரத்தில் சொக்கலிங்கத்தின் குடும்பம் அங்கு வந்து சேர்ந்தது. பூங்கொடியை பார்த்ததும் மீனாட்சிக்கு மனசுக்குள் ஒரு பாரம். எவ்வளவு சின்ன பொண்ணு, இவளுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா என்று நினைத்து கொண்டாள். ஆனால் சொக்கலிங்கம் உறுதியாக இருந்தார். மரகதம், முகூர்த்த நாளை குறிச்சிடலாமா? எங்க கதிர் படிப்பு ஒரு பக்கம் நடந்தாலும் பூங்கொடி எங்க வீட்டு மருமகளா வர்றதுதான் இந்த ஊர் முறைப்படி சரியா இருக்கும். அப்பொழுது கதிர் பூங்கொடியின் அருகில் சென்று, ஏ, உனக்கு பம்பரம் ஆட தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்தா நம்ம 2 பேரும் தினமும் விளையாடலாம், சரியா என்று ரகசியமாக கேட்டான். பூங்கொடி சிரித்து கொண்டே, நிச்சயமா, ஆனா தோட்டுட்டா அழக்கூடாது என்று சொல்ல, அங்கிருந்த பெரியவர்களும் ஒரு விளையாட்டாக தெரிந்தது. கெட்டிமேளம் முழங்க உற்றார் உறவினர் ஆசிர்வதிக்க, கழுத்தில் ஏறிய தாலியின் கனம் தெரியாமல் கதிரின் கையை பிடித்து கொண்டு அவனது வீட்டிற்குள் நுழைந்தாள் பூங்கொடி. நிலப்படியில் வைத்திருந்த நெல் அளவை தட்டிவிட்டு அவளது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தவளை சொக்கலிங்கத்தின் தங்கை அகிலாண்டம் ஒரு விதமான ஏளன பார்வையுடன் பார்த்தாள். என்னதான் இருந்தாலும் இன்னும் விவரம் தெரியாத பச்சை பிள்ளையா இருக்காளே மீனாட்சி, இவ வந்து இந்த வீட்டு சாவி கொத்த எப்படி நிர்வகிக்க போறா? பால் காய்த்த தெரியுமா இவளுக்கு என்று அகிலாண்டம் முணுமுணுத்தது பூங்கொடியின் காதுகளில் விழுந்தது. மீனாட்சி மெல்ல அவள் அருகே சென்று, அகிலா, அவ இன்னும் குழந்தைதான், நாம தான் கையை பிடிச்சு சொல்லி கொடுக்கணும். பூங்கொடி, இங்க பாருமா, இதுதான் இனி உன் வீடு, பயப்படாதே என்று ஆறுதலாக தலையை வருடினாள். மறுநாள் விடியற்காலை பூங்கொடி தன் வீட்டு பழக்கத்தில் தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த அகிலாண்டம், வே, விடிஞ்சு எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் தூக்கமா? இது உன் பிறந்த வீடு இல்ல, புகுந்த வீடு. சீக்கிரம் எழுந்து வாசல்ல கோலம் போடு என்று அதட்டினாள். திடுக்கிட்டு எழுந்த பூங்கொடி, அத்தை, எனக்கு கோலம் போட தெரியுமே, ஆனா இவ்வளோ பெரிய வாசல் உங்க வீட்டுல இருக்கும்னு நினைக்கல. கதிர் எங்க? அவரும் கோலம் போட வருவாரா என்று அப்பாவியாக கேட்டாள். அகிலாண்டம் கையை ஓங்கியபடி, கதிர் ஆம்பளை புள்ள, அவன் படிக்க போவான். நீ அடுப்படையிலையும் வாசல்லையும் தான் கிடக்கணும். ஒழுங்கா போய் வேலையை பார் என்று விரட்டினாள். கதிர் தன் புத்தக பையை மாட்டிக்கொண்டு அங்க வந்தான். பூங்கொடி, நான் இன்னைக்கு பள்ளிக்கு கிளம்பிட்டேன். நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு மிட்டாய் வேணுமா என்று கேட்க, பூங்கொடி தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். இல்ல கதிர், நானும் உன் கூட பள்ளிக்கு வரட்டுமா? வீட்டில் எல்லாரும் என்ன திட்டுறாங்க என்று அவள் ஏக்கத்துடன் கேட்க, சொக்கலிங்கம் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சத்தமாக சிரித்தார். பூங்கொடி, எங்க குடும்பத்து மருமக பொண்ணுங்க வெளியே படிக்க போறது கிடையாது. நீ வீட்டு வேலையே கத்துக்கோ.
கதிர், நீ கிளம்பு, உனக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு என்று அவர் கராராக சொல்ல, கதிர் அமைதியாக தலை குனிந்து சென்றான். மதிய உணவின் போது பூங்கொடி சரியாக பருப்பு கடையவில்லை என்பதற்காக அகிலாண்டம் பெரும் ரகளையே செய்தாள். இந்த லட்சணத்துல சமைச்சா இந்த வீட்டு ஆம்பளைங்க எப்படி வேலைக்கு போவாங்க? மீனாட்சி, உன் மருமகளுக்கு திமிரு அதிகம் போல என்று கத்த, பூங்கொடி ஒரு மூலையில் நின்று விம்மினாள். அன்று மாலை கதிர் திரும்பியதும் பூங்கொடி அவனிடம் ஓடினாள். கதிர், எனக்கு பசிக்குது, ஆனா அத்தை என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். கதிர் தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு சிறு பொம்மையை எடுத்து கொடுத்தான். இந்தா, இதை வச்சுக்கோ, யாருக்கு தெரியாம நான் கொண்டு வந்தேன், நீ அத்தையை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று அவன் சொன்ன அந்த சிறு வார்த்தை பூங்கொடியின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இருவரும் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் அமர்ந்து விளையாடத் தொடங்கினர். கதிர் அவளுக்கு பாட புத்தகத்தில் இருந்த பாடங்களை காட்டி, இதுதான் ஆ, இது ஆ என்று சொல்லிக் கொடுக்க, அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு ஆசிரியராகவும் நண்பனாகவும் அவன் மாறினான். அப்பொழுது அங்க வந்த சொக்கலிங்கம், என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? கதிர், நாளைக்கு நாம பண்ணைக்கு போகணும், விவசாயத்தை இப்பவே கத்துக்க ஆரம்பிக்கணும். பூங்கொடி, நீ போய் மீனாட்சிக்கு உதவியாயிரு என்று பிரிக்க முயன்றார். நாட்கள் நகர நகர பூங்கொடிக்கு அந்த வீட்டு சட்டத்திட்டங்கள் பெரும் சுமையாக மாறின. ஒரு நாள் மீனாட்சி தனியாக இருந்தபோது பூங்கொடி அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். அத்தை, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, கதிர் படிக்கிற மாதிரி நானும் படிச்சா என்ன என்று கேட்டாள். மீனாட்சி தர்ம சங்கடத்தில் நெளிந்தாள். மகளே, இந்த வீட்டு பெரியவர்கள் வார்த்தையை மீற யாராலும் முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன் மனசுல இருக்கிற வைராக்கியம் மட்டும் குறையக்கூடாது. காலம் ஒரு நாள் மாறும் என்று ரகசியமாக சொன்னாள். அடுத்த சில நாட்களில் ஊர் திருவிழா வந்தது. பூங்கொடியும் கதிரும் புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்றனர். அங்கே பூங்கொடியின் பழைய தோழிகள் பள்ளி சீருடையில் இருப்பதைக் கண்டதும் அவளுக்குள் ஏக்கம் பீறிட்டது. கதிர், அவங்கள பாரு, அவங்க இன்னமும் படிக்கிறாங்க, நாம ஏன் இப்படி ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கும் என்று அவள் கேட்க கதிரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் அவள் கைகளை பலமாக பற்றி கொண்டான். நாம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் பூங்கொடி, யாரும் பார்க்காத நேரத்துல நான் உனக்கு சொல்லி தருவேன் என்று அவன் வாக்கு கொடுத்தான். ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேறாமல் போகும்படி ஒரு அசம்பாவிதம் அன்று இரவு வீட்டில் நடந்தது. சொக்கலிங்கத்தின் முக்கிய பத்திரம் ஒன்று காணாமல் போக பழியை அகிலாண்டம் நேராக பூங்கொடி மீது திருப்பினாள். விவரம் தெரியாத பொண்ணுன்னு இவளை உள்ள சேர்த்தா இவ கையை நீட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த பத்திரம் எங்கே என்று பூங்கொடியின் கையை பிடித்து உலுக்கினாள் அகிலாண்டம். பூங்கொடி அலறினாள். எனக்கு எதுவும் தெரியாது அத்தை, நான் எடுக்கல. கதிர் குறுக்கே வந்து நின்றான். அத்தை, அவ பொய் சொல்ல மாட்டா, அவளுக்கு அந்த பத்திரம் என்னதுன்னே தெரியாது, அவளை விட்டுடுங்க என்று கத்தினான். சொக்கலிங்கம் கோபமாக எழுந்தார். கதிர், பெரியவங்க பேசும்போது நீ குறுக்க வராத. பூங்கொடி, உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் இந்த வீட்டு திண்ணையில தான் படுக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று தண்டனை விதித்தார். குளிர் மிகுந்த அந்த இரவில் இருவரும் திண்ணையில் அமர்ந்து கொண்டு இருந்தனர். பூங்கொடி நடுங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்த கதிர் தன் போர்வையை எடுத்து அவளுக்கு போத்தினான். பயப்படாத பூங்கொடி, நான் இருக்கேன் என்று அவன் சொன்ன அந்த ஒரு வரி அந்த பெண்ணின் வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை விதைத்தது. விடியற் காலையின் பனிமூட்டம் மெல்ல விலகி கொண்டு இருந்தது. திண்ணையில் கதிரின் தோளில் சாய்ந்தபடி உறங்கி போயிருந்த பூங்கொடி குளிரில் நடுங்கியபடி விழித்தாள். அவளது நடுக்கத்தை உணர்ந்த கதிர் அவளை இன்னும் அரவணைப்பாக பற்றி கொண்டான். பூங்கொடி, விடிஞ்சிருச்சு, எழுந்துக்கோ, யாராவது பார்த்தா மறுபடியும் தாத்தா சத்தம் போடுவாரு என்று கதிர் மெல்லிய குரலில் அவளை எழுப்பினான். பூங்கொடி கண்களை துடைத்து கொண்டு, கதிர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணினோம், அந்த பத்திரம் எங்க போயிருக்கும் என்று விம்பினாள். கதிர் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு, நீ கவலைப்படாதே, உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் என்று உறுதியளித்தான். அப்பொழுது கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது.
மீனாட்சி கையில் ஒரு சொம்பு பாலோடு வெளியே வந்தாள். இருவனின் நிலைமையும் பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கின. பாவம் பிள்ளைங்க ராத்திரி முழுக்க பணியிலே கிடந்திருக்காங்க. இந்தாங்க, இந்த முதல்ல பாலை குடிங்க என்று பாலை நீட்டினாள். அவள் பாலை கொடுத்து கொண்டு இருக்கும் போதே அகிலாண்டம் பின்னாலேயே வந்தாள். என்ன மீனாட்சி, தப்பு பண்ணவங்களுக்கு பால் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்க? அந்த பத்திரம் கிடைக்கிற வரைக்கும் இவளுக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடையாது என்று எகத்தாளமாக பேசினாள். கதிர் ஆவேசமாக எழுந்தான். அத்தை, பூங்கொடி எதுவும் எடுக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்க ஏன் அவளை மட்டும் குற்றம் சொல்றீங்க? ஒருவேளை அந்த பத்திரம் உங்க ரூம்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க அகிலாண்டத்தின் முகம் ஒரு நிமிடம் சுருங்கியது. என்னடா என்கிட்ட எகிர்ற? இரு, உங்க தாத்தா கிட்ட சொல்லி உன்னை சரி பண்றேன் என்று அவள் உள்ளே ஓடினாள். அன்று மதியம் சொக்கலிங்கம் நிலத்திலிருந்து திரும்பி வந்தபோது வீட்டில் ஒரு பெரிய அமைதி நிலவியது. பூங்குடி சமையலறையின் மீனாட்சிக்கு உதவியாக காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். திடீரென கதிர் ஓடி வந்து, தாத்தா, அந்த பத்திரம் கிடைச்சிருச்சு என்று கூவினான். எல்லோரும் கூடத்தில் கூடினார்கள். கதிர் கையில் ஒரு கசங்கிய காகிதத்தை வைத்திருந்தான். அது அகிலா அத்தையோட பழைய பெட்டிக்கு அடியில கிடைச்சிச்சு. அத்தை பூ வியாபாரி கிட்ட காசு கொடுக்க பெட்டியை திறந்தப்போ இது தவறி விழுந்திருக்கணும் என்று அவன் ஆத்திரத்தோடு சொல்ல அகிலாண்டம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சொக்கலிங்கம் அகிலாண்டத்தை பார்த்தார். என்ன அகிலா இது? சின்ன பொண்ணு மேல வீண் பழி போட்டு நேத்து முழுக்க அவளை வெளியே உட்கார வச்சுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போற என்று அதட்டினார். அகிலாண்டம் தலையை குனிந்து கொண்டு, அது தெரியாம விழுந்திருக்கும் போல அண்ணா என்று மழுப்பினாள். சொக்கலிங்கம் பூங்கொடியை பார்த்து, என்னை மன்னிச்சிரு மகளே, உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இனி இந்த வீட்டுல உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று சொல்ல பூங்கொடிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. ஆனால் கதிர் அவளை பார்த்து மெலிதாக சிரித்தான். அந்த சிரிப்பு, பாத்தியா, நான் சொன்னதை செஞ்சிட்டேன்ல என்று சொல்வதை போல இருந்தது. 6 மாதங்கள் கடந்தன. பூங்கொடி இப்பொழுது ஓரளவு அந்த வீட்டின் நடைமுறைகளை பழகி கொண்டாள். ஆனால் கதிர் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் அவளுக்குள் அந்த பழைய ஏக்கம் மட்டும் குறையவே இல்லை. ஒரு நாள் கதிர் பள்ளியிலிருந்து வரும்போது ஒரு பழைய ஸ்லேட்டையும் சில குச்சிகளையும் மறைத்து கொண்டு வந்தான். இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு தோட்டத்து பக்கத்தில் இருக்கும் விளக்கு வெளிச்சத்தில் பூங்கொடியை அழைத்தான். பூங்கொடி, இங்கே வா, உனக்கு நான் எழுத கற்றுக் கொடுக்க போறேன். யாருக்கும் தெரியாம. வேண்டாம், நாம ரகசியமா படிக்கலாம் என்றான். பூங்கொடியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரித்தன. நிஜமாவா கதிர்? எனக்கு படிக்க வருமா? ஏன் வராது? நீயும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவ. இத முதல்ல இந்த ஸ்லேட்ல போடு என்று அவன் அவள் கையை பிடித்து எழுத வைத்தான். அந்த இரவு அமைதியானது. ஆனால் அந்த இரு பிஞ்சு உள்ளங்களின் ரகசிய கல்வி பயணம் அங்கேதான் ஒரு பெரும் புரட்சிக்கான விதையை விதைத்தது. சில நாட்கள் இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் அவர்கள் படித்து கொண்டிருப்பதை அகிலாண்டம் பார்த்து விட்டாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு மின்னியது. படிப்பு ஒரு கேடா? இருங்க, இதை இப்பவே அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு வழி பண்றேன் என்று எண்ணியபடி மெல்ல பின்வாங்கினாள். மறுநாள் காலை சொக்கலிங்கம் கதிரையும் பூங்கொடியையும் அழைத்தார். அவர் கையில் கதிர் ஒளித்து வைத்திருந்த அந்த ஸ்லேட் இருந்தது. இது யாருடையது என்று அவர் கர்ஜித்த சத்தம் அந்த வீட்டை அதிர வைத்தது. சொக்கலிங்கத்தின் சத்தம் கேட்டு மீனாட்சி பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். கதிர் தலை குனிந்து நின்றான். ஆனால் பூங்கொடியின் உடல் பயத்தில் நடுங்க தொடங்கியது. கேக்குறல, இது யாருடையது? இந்த வீட்டுல பெண்களுக்கு எதுக்கு படிப்புன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த மீறல் எப்படி நடந்துச்சு என்று சொக்கலிங்கம் ஸ்லேட்டை தரையில் வீசி எறிந்தார். அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. பூங்கொடி விம்மி அழுதபடி, மாமா, அது என்று சொல்ல முயல கதிர் சட்டென அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். தாத்தா, இது என்னோட ஸ்லேட்டு தான். பூங்கொடிக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுல என்ன தப்பு? காலமெல்லாம் அவ அடிப்படையிலே கிடக்கணுமா என்று கதிர் முதல் முறையாக தன் தாத்தாவை எதிர்த்து பேசினான். அங்கிருந்த அகிலாண்டம் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல, பாத்தீங்களாண்ணா, ஒரு சின்ன பொண்ணு 5-6 மாசத்துல உங்க பேரன் உங்களுக்கே பதில் பேசுறான். இதெல்லாம் அந்த பொண்ணு கொடுத்த தைரியம்தான் என்று எகத்தாளம் பேசினாள். சொக்கலிங்கம் கோபத்தின் உச்சிக்கே சென்றார்.
கதிர், நீ படிக்க போறது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை உயர்த்துறதுக்கு. ஆனா ஒரு பொண்ணு படிச்சு இந்த வீட்டு முறைகளை மீறத நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே பூங்கொடி தோட்டத்து பக்கம் கூட போகக்கூடாது. மீனாட்சி, இவளை உள்ள கூட்டிட்டு போய் வேலையில உட்கார வை என்று கட்டளையிட்டார். அன்று முழுவதும் பூங்கொடி சாப்பிடவில்லை. சமையலறையின் ஒரு மூலையில் அமர்ந்து உடைந்த ஸ்லேட் துண்டுகளை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். கதிர் பள்ளிக்கு செல்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் அமர்ந்து யாரிடமும் பேசாமல் இருந்தான். மாலையில் மீனாட்சி பூங்கொடியிடம் மெல்ல சென்றாள். பூங்கொடி, மாமாவுக்கு படிப்பு மேல கோவம் இல்லை மகளே. அவருக்கு பழமை மேல இருக்கிற பிடிவாதம் தான் அதிகம். கதிர், உன் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியுது. அவன் உனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நீ எதற்கும் கலங்காதே என்று தேற்றினாள். அன்று இரவு கதிர் பூங்கொடியின் அறைக்கு ரகசியமாக வந்தான். அவன் கையில் சில காகிதங்களும் ஒரு பென்சிலும் இருந்தன. பூங்கொடி, ஸ்லேட்டு உடைந்தா என்ன? இனிமே இந்த காகிதத்துல எழுது. தாத்தா தூங்கின பிறகு நம்ம மாடியில இருக்கிற இருட்டறையில உட்காந்து படிக்கலாம். அங்க யாரும் வரமாட்டாங்க என்று அவன் நம்பிக்கை ஊட்டினான். வேண்டாம் கதிர், அத்தை பார்த்தா மறுபடியும் உன்னை அடிப்பாங்க. எனக்கு படிப்பே வேண்டாம் என்று பூங்கொடி மறுத்தாள். இல்ல பூங்கொடி, நீ படிச்சாதான் இந்த வீட்டோட அநியாயங்களை தட்டி கேட்க முடியும். எனக்காக நீ படிக்கணும் என்று அவன் கெஞ்சினான். அவள் மெல்ல தலையசைத்தாள். அடுத்த சில வாரங்கள் அவர்களின் கல்வி ரகசியமாக தொடர்ந்தது. ஆனால் விதி வேறொரு ரூபத்தில் விளையாடத் தொடங்கியது. கதிரின் படிப்புக்காக அவனை வெளியூருக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் சொக்கலிங்கத்தின் மனதில் தோன்றியது. ஒரு நாள் காலை உணவின் போது, கதிர், உன்னோட உயர் படிப்புக்காக உன்னை டவுன்ல இருக்கிற உன் பெரியப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். அங்க தங்கி படிச்சா நீ பெரிய ஆளா வரலாம் என்று சொக்கலிங்கம் சொன்னார். கதிரும் பூங்கொடியும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். கதிர் பிரிந்து சென்றால் பூங்கொடிக்கு இந்த வீட்டில் இருக்கும் ஒரே பிடிமானம் அற்று போய்விடும். தாத்தா, நான் இங்கேயே இருந்து படிச்சுக்கிறேனே என்று கதிர் மெல்லிய குரலில் கேட்டான். மறு பேச்சு கிடையாது கதிர். இன்னும் 2 நாள்ல நீ கிளம்பணும். இது உன்னோட எதிர்காலம் என்று சொக்கலிங்கம் முடிவாக சொன்னார். பிரிவின் வழி அந்த இரு குழந்தைகளையும் வாட்டியது. கிளம்பும் நாளில் கதிர் யாருக்கும் தெரியாமல் பூங்கொடியிடம் ஒரு பழைய புத்தகத்தை கொடுத்தான். பூங்கொடி, நான் இல்லாம நீ பயந்துடாத. இந்த கதைகளை படி. நான் லீவுக்கு வரும்போது நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கணும். நான் திரும்பி வரும்போது உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு பரந்த இதயத்துடன் வண்டியில் ஏறினான். கதிர் சென்ற பிறகு பூங்கொடி அந்த வீட்டில் தனிமரமானாள். அகிலாண்டத்தின் கொடுமைகள் இன்னும் அதிகரிக்க தொடங்கின. ஒரு நாள் பூங்கொடி கதிர் கொடுத்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பதை அகிலாண்டம் கவனித்து விட்டாள். யாருக்கும் தெரியாம இப்போ கதை புத்தகம் படிக்கிற? இந்த வீட்டு புருஷனை பிரிஞ்சு இவளுக்கு கதை கேக்குதோ என்று புத்தகத்தை பிடுங்கி எரிய போன போது பூங்கொடி முதல் முறையாக அகிலாண்டத்தின் கையை பலமாக பற்றினாள். அத்தை, இது என் புருஷன் கொடுத்தது. இதை தொட உங்களுக்கு உரிமை இல்லை என்று அவள் கண்கள் சிவக்க பேசியதைக் கண்டு அகிலாண்டம் மிரண்டு போனாள். பூங்கொடியின் இந்த புதிய வேகம் அந்த வீட்டில் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக இருந்தது. அகிலாண்டம் திகைத்து போய் நின்றாள். என்னடி, கையை நீட்டுற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? கதிர் இல்லாத தைரியமா என்று கத்தினாள். இது திமிரு இல்லத்த, என்னோட உரிமை. கதிர் எனக்கு கொடுத்ததை யாரும் தொடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு.